பிரிவும் சந்திப்போம் சீரியல் நடிக்கும்போது தினேஷுக்கும் ரச்சிதா மகாலட்சுமிக்கும் இடையில காதல் ஏற்பட்டு குடும்பத்தினர் முன்னிலையில திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மனக்கசப்பு ஏற்பட்டு 2021 ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. தினேஷை பிரிஞ்சதுல இருந்து சிங்கிளா இருக்கிற ரச்சிதா மகாலட்சுமி இரண்டாவது திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பரவிட்டு வதந்திக்கு அவங்க ஒரு பேட்டி மூலமா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அந்த வகையில ரச்சிதா மகாலட்சுமி சென்னையில் புதுசாக வாங்கியிருக்கிற வீட்டோட ஹோம் டூர் ஒரு சேனலில் ஒளிபரப்பாச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டை வாங்கினேன். சென்னையில் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கும் போது வேறு வழியே இல்லாமல் ரெடியாக இருந்த இந்த வீட்டை வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் ஒன்றா இன்டீரியர் டெக்கரேஷனை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இதே வீட்டில் நான் எப்போவுமே தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அம்மா எப்போவாச்சும் வருவாங்க, வந்த உடனே பெங்களூருக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இங்கே பேசுறதுக்கு யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த வெதர் கண்டிஷன் செட் ஆகாதனால எப்போவாச்சும் ஒரு முறை தான் வருவாங்க. ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னா நான் பெங்களூருக்கு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் என் வீடு, என்னோட பூனைக்குட்டி, இது மட்டும்தான் என்னோட உலகம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 3 மாதம் இருந்தேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா இதே வீட்டுக்குள்ளே எவ்வளவு நாள் வேணும்னாலும் வெளியில் வராமல் தனியாக இருப்பேன். தனிமை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. எவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் தனிமையாக்கப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் எப்போவுமே சிங்கிளாக தனிமையில் இருக்கத்தான் விரும்புகிறேன். தவறாக ஃபோட்டோ எடுக்கிறவங்க, மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோக்களை வெளியிட்டவங்க, நெகட்டிவ் எண்ணம் கொண்டவங்களை நான் தவிர்க்கத்தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சிதா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. அதே நேரம் தினேஷை பிரிஞ்சதுல இருந்து சிங்கிளாக இருக்கிறாங்க ரச்சிதா மகாலட்சுமி. இந்த நிலையில் ரச்சிதாவுக்கு மே மாதம் 2வது திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற பேச்சுமே கிளம்பிக்கிட்டு இருக்குது. அந்த பேச்சு காத்து வாக்கில் ரச்சிதாவுக்குமே போய் சேர்ந்திருக்குது. 2வது கல்யாணம் பற்றி மக்கள் பேசுறதை பார்த்து ரச்சிதாவுக்கு சிரிப்பு தான் வந்திருக்குது. சிரிச்சபடியே அவங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை பற்றி அப்பப்போ ஏதாச்சும் வதந்தி பரவிக்கு தான் இருக்குது. அதில் ஒன்று தான் நான் 2வது திருமணம் பண்ணிக்க போகிறதா வர்ற வதந்தி. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் அல்லது மே மாதம் என்னோட திருமண பேச்சு வந்துடும். ஆனால் எந்த மே மாதம் கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும் யாரும் தெளிவாக சொல்கிறதே கிடையாது. அது எந்த மே அப்படிங்கிறது எனக்கே தெரியல. இப்படி வதந்தி வர்றது வழக்கமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால அது என்னை பாதிக்கிறது இல்லை, முன்னாடி தான் பாதிச்சு, இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினேஷை பிரிஞ்சதை பற்றி இதுவரை ரச்சிதா எதுவுமே பேசவே இல்லை. அவங்களோட விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ரச்சிதாவுக்கு கல்யாணம் அப்படின்னு மீண்டும் வதந்தி பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில ரச்சிதா மகாலட்சுமி இந்த பேட்டி மூலமா தனக்கு 2வது திருமணம் நடக்க போறதா வர வதந்தி பத்தி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.